சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட விஷயங்களை பற்றி நீ யோசிக்கிறாய். ஒவ்வொரு விஷயமும் அற்புதமாகவோ அதிசயமாகவோ நடக்க ஆரம்பிக்கும். நான் உன்னுடைய வாழ்க்கையில் பார்க்காத விஷயங்கள் என்பது ஒன்றுமே கிடையாது. தங்கமே, நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை பார்த்திருக்கிறாய். என்னென்னா கஷ்டம், கண்ணீர், கவலை, வேதனை என்று சொல்லவே முடியாத அளவுக்கு நிறைய கஷ்டங்களை நீ பார்த்திருக்கிறாய். கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தையும் நீ காண்பாய். யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கீழே போக வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் எல்லோருமே நிச்சயமாக வெட்கப்படுவார்கள். இந்த பிள்ளையை பார்த்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டோமே என்று வெட்கப்படும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமும் அதிசயமும் நடந்து கொண்டே இருக்கும். எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமலும் எந்த ஒரு தெய்வமும் துணை இல்லாமலும் இருக்கிறார்கள் தெரியுமா? உனக்கு தெரியாது. உனக்கு உன்னுடைய வாழ்க்கையை பற்றி கவலை, அதனால் மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பது உனக்கு தெரியாது. ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையிலாவது இந்த சாய் இருக்கிறேன், நீ வணங்கும் தெய்வங்கள் இருக்கிறோம். ஆனால் மற்றவர்களுடைய சிலருடைய கோரமாக இருக்கிறார்கள் அல்லவா? மனிதனை சித்திரவதை செய்வது, நிறைய விஷயங்களை செய்கிறார்கள் அல்லவா? அவர்களுக்கு எல்லோருக்கும் தெய்வங்களும் துணை இருக்கும் என்று நினைக்கிறாயா? இந்த உலகத்தில் யார் ஒருவன் பாவங்களை அதிகமாக செய்கிறானோ அவனுக்கு நிச்சயமாகவே தண்டனை வழங்கப்படும். உன்னுடைய வாழ்க்கையை எல்லோரும் இங்கு சாதாரணமாக நினைக்கிறார்கள். அது எவ்வளவு பெரிய தப்பு என்று கூடிய சீக்கிரத்தில் உணருவார்கள். எல்லா நிமிஷத்திலேயும் கவலைப்பட்டு கொண்டே இருக்காது. ஏனென்றால் கவலைப்பட்டு கொண்டே இருந்தாய் என்று வைத்துக்கொள், உன்னுடைய முகத்திலேயும் ஒரு வாட்டமும் தெரிய ஆரம்பிக்கும். அடுத்தது என்ன ஆகும்? சுற்றி இருப்பவர்களுக்கு ஒரு இடம் கொடுத்தது போல ஆகும். அதனால் எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள், மற்றவர்களுக்கு நேராக கண்ணீர் சிந்துவதை போல காட்டிக்கொள்ளாது. மனதில் கவலையாக இருப்பது போல காட்டிக்கொள்ளாது. எந்த நேரமாக இருந்தாலும் முதலில் தெளிவாக இரு. 1000 பேருக்கு மத்தியில் நீ தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். ஆனால் நீ இப்படி சோர்வாக இருந்தாய் என்று வைத்துக்கள். எல்லோரும் சுலபமாக நீ ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறாய், ஏதோ ஒரு வழியில் இருக்கிறாய் என்று தெரிந்து கொண்டு அதை வைத்து உன்னை பேச ஆரம்பித்து விடுவார்கள். நான் உனக்கு மட்டும் ஒன்றே ஒன்றுதான் சொல்லி, கவலை என்பது தேவையல்ல. ஒரே ஒரு விஷயம், சந்தோஷம். அது கூடிய விரைவாக உன்னுடைய வாழ்க்கையில் வரும். நீ முகத்தில் உன்னுடைய அனைத்து விதமான விஷயங்களையும் காட்டும் பொழுது என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் தோன்றும்? வாழ்க்கையோ அவ்வளவுதானா? இதற்கு மேல் ஒன்றுமே இல்லையா? நம்ம என்ன தேடுறோமோ அது கிடைக்காதா என்று அந்த எதிர்மறையான விஷயத்தை எதற்கு நினைக்க வேண்டும்? நேர்மறையான விஷயத்தை மட்டும் யோசிக்கலாமே. நம்ம ஆசைப்படுறது நம்ம அப்பா தருவார், நம்ம கேட்கறத நம்ம அப்பா தருவார், நம்ம என்ன இந்த நிமிஷம் வேண்டுமோ அதை நம்ம அப்பா தருவாருன்னு நம்புங்கள. நான் உங்களை நீங்களே நல்லா சொல்லுங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களை என்னைக்காவது கைவிட்டிருக்கேனா? எந்த நிமிஷமாவது கைவிட்டிருக்கேனா? கடைசி நிமிஷத்துல கூட உங்களை கையை நான் இறுக்கமா தானே பிடிச்சி உங்களுக்கு தேவையானதை பெற்று கொடுத்துருக்கேன். இப்படியெல்லாம் உங்களுக்கு செய்யும் பொழுது எதற்கு அழுக வருது? எதற்கு மற்றவரிடம் உங்களுடைய அந்த அழுகையையும் முகத்தில் இருக்கும் சோகத்தையும் ஏன் காட்டுகிறீர்கள்? அவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஏன் இலக்காரமாக விட்டுக் கொடுக்கிறீர்கள்? போதும், இதுவரைக்கும் நீ கவலைப்பட்டது, கண்ணீர் சிந்தியது அனைத்து போதும். இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கை அடுத்த கட்டம் என்று ஒன்று வரப்போகிறது. புதிய அத்தியாயம் ஒன்று துவங்க போகிறது. வாழ்க்கையில் உனக்கு பிடித்த விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க போகிறது. எதிர்பார்த்து ஒவ்வொரு விஷயங்களாகவே எதிர்பார்த்து நீ காத்து கொண்டு இருக்கிறாய் என்பது தெரியும். நிச்சயமாக நீ எதிர்பார்த்த விஷயங்கள் அடிக்கடி உனக்கு நடக்கும். முதலில் நீ எதை ரொம்ப விரும்புகிறாயோ
அது கிடைக்கும். அடுத்தடுத்து அடுத்தடுத்து உன்னுடைய வாழ்க்கையை நீ யோசித்து வைத்திருக்கும் ஒவ்வொரு திட்டங்களும் நடக்க ஆரம்பிக்கும். யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை கேலி கிண்டலோடு உன்னுடைய வாழ்க்கை நடத்துகிறார்களோ அவர்கள் அனைவருமே நிச்சயமாகவே வருத்தப்படும் அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை நான் கொண்டு வருவேன். நீ சிரி, நீ சந்தோஷமா இரு, நீ கவலை இல்லாம இரு, நீ எந்த ஒரு விஷயத்திலையும் தைரியமா இரு. 4 பேருக்கு மத்தியில தைரியமா இருக்கிற முகத்தை கொண்டு வா. அது பல பேருக்கு முகத்தை பார்க்கும்போது இவ திமிரா இருக்கா என்று சொன்னால் பரவாயில்லை. முகம் தானே எப்படி இருக்கு, மனசு தெய்வத்தோட அன்புல கலந்துதானே இருக்கு. யார் மனதுல தெய்வம் இருக்கும் அவங்க கிட்ட ஆணவம் அகந்தை இதெல்லாம் இருக்காது. புரிஞ்சுதான்? ஆணவமும் இருக்காது, அகந்தையும் இருக்காது. இந்த 2 விஷயமுமே இருக்காது. புரிஞ்சுச்சா? உன் மனசுல ஆணவமும் இல்ல, அகந்தையும் இல்ல. முகத்துல நீ சோகத்தை வெளிப்படுத்துற. அதனாலதான் சொல்ற கொஞ்சம் கம்பீரமா இரு. கம்பீரமா இருக்கும்போது கொஞ்சம் முகத்துல திமிரு இருக்கிறது போல இருக்கும். பரவாயில்ல. சோகமா இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில பல பேர் விளையாண்டாங்கல்ல, நீ கம்பீரமா நிமிர்ந்து பாரு. யாரும் உன் வாழ்க்கைக்குள்ள வர முடியாது. சிரிச்சு சிரிச்சு சந்தோஷமா ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய பாரு. ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில பல பிரச்சனையோட இருந்த, ஆனா எல்லாத்தையும் கடந்து இந்த நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு இருக்க. கூடிய விரைவில் கண்டிப்பா இந்த பிரச்சனையும் கடந்து போகும். வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் சிறப்பாக நடக்கும். இன்று தோற்றுவிட்டோம் என்று நினைக்கிறாய், நாளை ஜெயிப்போம் என்று நினைத்து பார். இன்று தோற்றியவர்களுக்கு மத்தியில் நாளை வாழ்ந்து காட்டுவோம் என்று நினைத்து பார். எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து குழம்பாதே. ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் துளைத்து நின்ற பொழுது யாரும் உனக்கு உதவி செய்யவில்லை. நீ தெய்வத்தை வணங்கினான், தெய்வம் தான் உனக்கு உதவி செய்தது. உனக்கு எப்பொழுதும் காவல், உனக்கு எப்பொழுதும் பேச்சு துணைக்கும், உனக்கு எல்லா விஷயத்திலும் உதவியாக இருப்பது தெய்வம். அது உனக்கே தெரியும். பல பேரிடம் நீயே சொல்லியிருக்கிறாய், எனக்கு உதவி செஞ்சது மனுஷன் இல்லை, எனக்கு உதவி செஞ்சது தெய்வம். அந்த சாய், அந்த ஈசன், அந்த காளி, அந்த முருகர் என்று ஒவ்வொரு தெய்வத்தையும் தனித்தனியாக பெயர் சொல்லி நீ சொல்லியிருக்கா, எல்லோரிடமும் சொல்லியிருக்கிறாய். ஏன் தங்கமே, உன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்துச்சு, எவ்வளவு பெரிய வழி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாதா? உன்னை காப்பாத்துறது தெய்வம் தானே. நிச்சயமா கடைசி நிமிஷம், இந்த பூமியில நீ இருக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த தெய்வம் உன்னை காப்பாத்தும். நீ இன்னும் பார்க்க வேண்டிய அனைத்து சுப விஷயங்களும் இருக்கு. உனக்கு தெரியுமா, நீ கெட்ட விஷயத்தெல்லாம் பார்த்துட்ட. இதுக்கு மேல கெட்ட விஷயம் பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாமே நல்ல விஷயம்தான். உன் வாழ்க்கையில நீ பார்க்க போற விஷயம் சுபமான விஷயம். ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில நீ பார்க்க போறது கெட்ட விஷயம் பார்த்த, ஆனா இனிமே பார்க்க போற விஷயம் எல்லாமே சுபமான விஷயம். அதனால கவலையே படாத. யார் என்ன சொன்னாலும் அதை உரம குப்பையில போடு. உனக்கு நான் இருப்பேன், இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி. உனக்கு துணையா இந்த அப்பா இருப்பேன். உன்னை சுத்தி 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 வரேன். எல்லா இடத்துலயுமே உன்னை சுத்தி 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 வந்துட்டு இருக்க. அப்படி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க இந்த சாய்க்கு உன்னுடைய வாழ்க்கையை சரியா கரை சேர்க்க தெரியுமா? என்ன தெரியும் தானே? பல பேர் என்னை சாதாரண மனுஷன் என்று சொல்கிறார்கள். ஒரு சாதாரண மனுஷனை கும்பிடுறதான்னு கேக்குறாங்க. எனக்கு நேரா நீ மத்தவங்க பேசுறது என்னன்னு காதுல விழுவாதா என்ன? தெய்வம் தெய்வம் என்று என்னை பார்க்காமல் சாதாரண மனுஷன் தானே, இவரை போய் என்ன வழிபடுறதுன்னு பேசுறாங்க. இவர் வழிபட்டா நடந்துருமான்னு கேக்குறாங்க. ஒரு மனுஷனை வழிபடுறதான்னு கேக்குறாங்க. இப்படி எல்லாம் கேக்குறவங்களுக்கு நான் என்னைக்குமே துணை நிக்கிறது இல்லை. நான் யாருக்கு துணை நிக்கிறேன்னா, என்ன நீங்க நம்புறீங்க பாருங்க. ஒவ்வொரு நிமிஷமும் சாயி சாயி சாயின்னு என்கிட்ட வரீங்க பாருங்க. அந்த ஒரே ஒரு வார்த்தை, தூய்மையான உள்ளம் இருக்கும் நபர்களை மட்டுமே இந்த சாய் இருக்கிறேன். அளவுக்கு மீறி கஷ்டத்தை கொடுத்த இந்த சாய்க்கு சந்தோஷம் என்ற ஒன்றையும்
கொடுக்க தெரியும். இந்த நிமிஷம் வரைக்கும் நெருப்பில் நிற்பது போல தத்தளித்து கொண்டு இருக்கிறாய். நெருப்பில் நிற்கிறோமே, இந்த பக்கம் இறங்கினால் தண்ணீர் மூழ்கி விடுவோமா? இந்த பக்கத்தில் கண்ணாடியாக இருக்கிறது, காலை குத்தி விடுமா, கிழித்து விடுமா? நமக்கு எந்த பக்கம்தான் போவது, எந்த பக்கமுமே தெரியவில்லையே என்று கண்ணில் தண்ணியை வைத்துக்கொண்டு புலம்புகிறாய். இந்த பக்கமும் போக முடியாமல் அந்த பக்கமும் போக முடியாமல் நின்று கொண்டு இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையை என்னுடைய இரு கைகளை கொடுத்து நான் தூக்கி நிறுத்துவேன். உன் வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது மூச்சு கூட விட முடியாமல் திணறுகிறாய். கூடிய சீக்கிரமாக பெருமூச்சு விடும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அற்புதத்தில் கொண்டு வருவேன், அதிசயத்தில் கொண்டு வருவேன். எதிர்பார்த்த காரியங்களை நான் நடத்துவேன். கவலை வேண்டாம், சந்தோஷமாக இரு. ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் துளைத்து விட்டாய். அதனால் இனிமேல் எல்லா விஷயத்தையும் துளைத்து விடுவோமோ என்று நினைக்காதே, அது தப்பு. நீ எதையுமே துளைக்க மாட்டாய். இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாம் சுபமே, நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.